கமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை மட்டும் ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோட்டோவோட சைஸ் எல்லாமே மாறி இருக்குன்றது இது பண்ண வேணாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அந்த க்ரீன் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் இப்போ ரிமூவ் ஆகிருக்கும். பேக்ரவுண்டில் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 55 இல்லைனா ஒரு 60க்குள்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோஸ் அப்படியே நீங்கள் உங்கள் கையால் ஜூம் இன் பண்ணுங்கள். ஸோ ஜூம் இன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேன் அண்ட் ஜூமில் ஈக்குவல் சிம்பிள் ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் ரைட் சைடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற நீங்கள் ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக இந்த மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ண வாட்டி இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம் ஃபேட் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும், அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொலம் ஃபேடுன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் அது மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கொலம் ஃபேடில் ஒரு 8 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேவ் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி சென்டரில் கீழே செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு மேலே ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலையும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டெக்ஸ்ட் அந்த இடத்துல ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் எதாவது நீங்கள் ஆட் பண்ண வாட்டி இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இப்போ எப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி எதாவது செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு
அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளோட்டிங் அப்புறமா டிராஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து அனிமேஷனில் வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொன்ன மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஃபாண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக 100ல் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த கலர் அந்த லைட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஷோ ஆகுது. அதுவும் உங்களுக்கு பிங்க் கலர்லேயே ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதை லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஹார்ட் எஃபெக்ட்டையும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சூப்பராக ப்ளே ஆகும். இப்போ சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் ஐக்கான் நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.